வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி மற்றும் நிதி தொடர்பான விவரங்களையோ எவருக்கும் பகிர வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தெரிய வருகையில் சமூக வலைதளங்கள் மூலம் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்களை கையாள்வதற்கு சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு முழுமையான வசதிகளுடன் தயார்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுவோர் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக போலீசார் தாட்சண்யமின்றி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சைபர் குற்ற பிரிவு முன்னெடுத்துள்ள விசாரணைகளை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 8 நாட்களில் மொத்தமாக 67,762 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் இருந்து மொத்தமாக 11,367 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது மொத்த வருகையில் 17.0% அத்துடன் இந்த ஆண்டின் முதல் சில நாட்களில் ரஷ்யாவிலிருந்து 8,425 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 6,067 பேரும், ஜெர்மனியிலிருந்து 5,306 பேரும் மற்றும் 3,285 ஆஸ்திரேலியா பிரஜைகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை கடந்த ஆண்டில் சாதனை அளவாக 23,62,521 வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல மாகாணங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அம்பர் எச்சரிக்கையை இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி நேற்று நண்பர்கள் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்று 11 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, வடமேற்கு மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் நடந்த கோர விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். கிளிநொச்சி A35 வீதியில் கார் ஒன்றும் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் மேலும் 2 பலியாகியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. நேற்று பிற்பகல் பரந்தனில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பயணிகள் பேருந்து ஒன்றின் மீது முல்லைத்தீவு விஸ்வமடுவில் இருந்து பரந்தன் நோக்கி பயணித்த கார் ஒன்று மோதி குறித்த விபத்து ஏற்பட்டது. விபத்தின் போது காரில் பயணித்த 5 2 சம்பவ இடத்திலேயே பலியாகியவுடன் 3 படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டனர். அதேவேளை காருக்குள் நசியுண்டி 2 உடல்கள் நீண்ட நேரத்துக்கு பிறகு மீட்டெடுக்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 3 2 உயிரிழந்துள்ளதுடன் 1 படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் விஸ்வமடு பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த காரும் வவுனியாவிலிருந்து விஸ்வமடு நோக்கி பயணித்த பேருந்து நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது காரில் 5 பேர் பயணித்துள்ள நிலையில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் முந்தல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நவண்டகுளம் பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கார் ஒன்றும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் காரில் பயணித்த 2 பெண்களும் ஆண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் சிக்கி காயமடைந்த மேலும் 10 பேர் சிகிச்சைகளுக்காக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வாகன சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தால் விபத்து நேர்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் முந்தல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 2026 ஜனவரி 5ஆம் தேதி முதல் அனைத்து வாகன பதிவுகள் மற்றும் உரிமை பரிமாற்றங்களுக்கு வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை சேர்ப்பதை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் கட்டாயமாக்கியுள்ளது. மோட்டார் சைக்கிள்கள், டிராக்டர், டிரெய்லர்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் தவிர அனைத்து வாகனங்களுக்கும் இந்த தேவை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விதியின் கீழ் புதிய உரிமையாளரின் தேசிய அடையாள அட்டை எண்ணுடன் TIN உள்ளிடப்பட வேண்டுமென்றும் அல்லது வணிகங்களை பொறுத்தவரை வணிக பதிவு எண்ணை உள்ளிட வேண்டுமென்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில மோட்டார் போக்குவரத்து சேவைகளுக்கு TIN தேவை என்பது முதலில் 2025 ஏப்ரல் 15 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. எனினும் புதுப்பிக்கப்பட்ட தரவுத்தளத்தின் முழுமை அமுலாக்கம் 2026 ஜனவரி 5ஆம் தேதியன்று ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு தொடருந்து மார்க்கத்துக்கான தொடருந்து சேவைகள் குறித்து போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார்.
அதன்படி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பயணிக்கும் தொடருந்துகள் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை மகவ சந்தி வரை மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குருநாகல் மகவ சந்தி மற்றும் அனுராதபுரம் தொடருந்து நிலையங்களுக்கு இடையிலான புனரமைப்பு நடவடிக்கை காரணமாக குறித்த மார்க்கத்தினூடான தொடருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் அனுராதபுரம் மற்றும் காங்கேசன்துறைக்கு இடையிலான தொடருந்து சேவைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இந்திய அரசாங்கத்தினால் கிடைக்கப்பெற்ற 5 மில்லியன் அமெரிக்க டாலர் மானிய உதவிகள் மூலம் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் சேதமடைந்த தொடர்ந்து மார்க்கங்களை புனரமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. அராலி பகுதியைச் சேர்ந்த 19 மற்றும் 30 வயதான இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்வி அமைச்சுக்கு முன்பாக பிமல் வீரவம்ச ஆரம்பித்துள்ள போராட்டம் தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தலைமையில் சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவின் பங்கேற்புடன் நேற்று காலை தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தை கவனத்தில் கொண்டு கடுவெல நீதவான் நீதிமன்றம் ஒரு சிறப்பு உத்தரவை பிறப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலை மறியல் செய்வதை தவிர்க்குமாறும் போராட்டக்காரர்களுக்கு நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் காப்போது எதிர பரீட்சை நடைபெறுவதால் எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச தானும் தனது குழுவினரும் தொடங்கியது சத்தியாகிரகம் அல்ல உண்ணாவிரதம் என்று, உண்ணாவிரதமும் சத்தியாகிரகம் ஒன்றல்ல 2 என்று வலியுறுத்தினார். இந்த நடவடிக்கையை தொடங்குவதற்கான காரணங்களை விளக்கிய அவர் முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வி அமைச்சராக பணியாற்றும் தற்போதைய பிரதமர் அந்த பதவியை ராஜினாமா செய்ய கோரியும் இந்த போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த போராட்ட இயக்கம் தொடர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சத்தியாகிரகத்தை விட்டு வெளியேறும் போது அந்த இடத்தில் மற்றொரு குழு அமர தயாராக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய டிப்பர் சாரதியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. செம்பியன்பற்று பகுதியில் சட்டவிரோதமாக நீண்ட காலமாக மணல் கடத்தலில் ஈடுபட்டு வந்த டிப்பர் சாரதியை கைதாகியுள்ளார். ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த இடத்தை திடீரென சுற்றி வளைத்த மருதங்கனி போலீசார் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றிக் கொண்டு சென்ற டிப்பருடன் சாரதியை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சாரதி டிப்பருடன் மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். விசாரணையின் பின் கைது செய்யப்பட்ட நபரை கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விநியோகம் அதிகரிப்பதன் காரணமாக 2026ஆம் ஆண்டில் அதன் விலைகள் மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் ரஷ்யா, வெனிசுலா மற்றும் ஈரான் தொடர்பான புவிசார் அரசியல் சிக்கலால் சந்தையில் அவ்வப்போது ஏற்றத்தாழ்வுகள் தொடரும் என்றும் அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.